ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ஒரு ப்ரைவேட் கம்பெனி ரிலீஸ் ஆயிருக்க நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனல் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஜாப் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில் லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், நம்ம வெப்சைட்டுக்கு வரும். ஆர்கனைசேஷன் நேம் ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். இது ஒரு ப்ரைவேட் பேங்க். இது ரிலீஸ் ஆயிருக்க ஒரு பேங்கிங் ப்ரோக்ராம் பற்றின நோட்டிஃபிகேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது ஒரு டைரக்ட் ஜாப் கிடையாது. இனிஷியலாக பேங்கிங் செக்டாரில் ட்ரைனிங் இருக்கும். நீங்கள் பே பண்ணி ட்ரெயின் ஆகணும். அது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஜனா பேங்க்லேயே போஸ்டிங் கிடைக்கும். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவை பார்க்கலாம். போஸ்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர், அதாவது நீங்கள் ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறது அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கும். சேலரி 4 lakhs per annum இருக்கும் இனிஷியலாக. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 31st January 2024. ஜாப் லொக்கேஷன் ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா வேரியஸ் பிளேசஸ் ஆல் ஓவர் த இந்தியாவில் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டிலையும் இருக்குது. பெங்களூர், மும்பை, டெல்லி, மகாராஷ்டிரா அந்த மாதிரி வேரியஸ் பிளேசஸில் இருக்குது. அப்ளை மோடு ஆன்லைன். ஸோ இந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுறதுக்கு உண்டான ஃபீஸ் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. 99,000 எக்ஸ்க்ளூடிங் ஜிஎஸ்டி. ஸோ லோனும் உங்களுக்கு அவைல் பண்ணி கொடுப்பாங்க. பட் இதை பற்றின அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸ் அதில் பார்க்கலாம். பேஜ் பாட்டமில் இருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளை நோ அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ரோக்ராம் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது. இது ஜனா பேங்க்கும் மணிப்பால் அகாடமி ஆஃப் பிஎஃப்எஸ்ஐ, ஸோ உங்க 2 பேர் சேர்ந்து நடத்துகிற ப்ரோக்ராம் இது. ஸோ இந்த மணிப்பால்ன்ற இன்ஸ்டிடியூஷன் தான் இந்த கோர்ஸை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஜனா பேங்க்கோட டைப் வச்சு ஒன்ஸ் அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஜனா பேங்க்லேயே உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் இருக்கும். சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா சிடிசி 4 lakhs per annum இருக்கும் இனிஷியலாக. கேம்பஸ் ட்ரைனிங் ஸ்டைஃபண்ட். ஸோ இனிஷியலாக அந்த ட்ரைனிங் டைம்லேயே உங்களுக்கு 10,000 per month கிடைக்கும். இன்டர்ன்ஷிப் டைமில் உங்களோட ஸ்டைஃபண்ட் பார்த்தீங்கன்னா 20,000 per month. ஸோ எங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் இங்கே இருக்குது. பட் அதை பற்றின டீட்டெயில்ஸ் மற்ற டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு கடைசியாக அதை செக் பண்ணலாம். 3 monthsலேயே நீங்கள் இந்த கோர்ஸை முடிச்சுட்டு ஜாயின் பண்ணிடலாம். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, பெங்களூர், மும்பை, டெல்லி, மகாராஷ்டிரா இந்த மாதிரி வேரியஸ் பிளேசஸில் இருக்குது. டெசிக்னேஷன் அசிஸ்டன்ட் மேனேஜர். ப்ரோக்ராம் ஃபீ 2 yearsல நீங்கள் ரிட்டர்ன் எடுத்துடலாம். அதாவது இனிஷியலாக நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட்டை ஒன்ஸ் நீங்கள் பேங்க்கில் ஜாயின் பண்ணோன்னே 2 yearsல ரீஃபண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இது. ப்ரோக்ராமோட டியூரேஷன் இருக்குது. டோட்டலாக 3 months. 1 month கேம்பஸ் ட்ரைனிங், 2 months இன்டர்ன்ஷிப் இருக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இங்கே இருக்குது. இனிஷியலாக பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபீ 100 rupees. நெக்ஸ்ட்டு அசஸ்மெண்ட் இருக்கும். ஸோ 2 லெவல் இருக்கும். லெவல் 1, லெவல் 2. லெவல் 1ல் பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வெர்பல் எபிலிட்டி, அனாலிட்டிக்கல் எபிலிட்டி, நியூமெரிக்கல் எபிலிட்டி, ரிட்டன் இங்கிலீஷ் டெஸ்ட், அதுக்கப்புறம் லிசனிங் காம்ப்ரிஹென்ஷன் டெஸ்ட் இந்த மாதிரி வேரியஸ் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆன்லைன் பேனல் இன்டர்வியூ வித் மணிப்பால் அண்ட் ஜனா பேங்க் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஸோ செகண்ட் டைரக்ட் இன்டர்வியூவாக இருக்கும். ஸோ இது 2 கிளியர் பண்ண பிறகு தேர்டு பார்த்தீங்கன்னா கேம்பஸ் ஆன்போர்டிங். நீங்கள் மணிப்பாலில் போய் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அட்வான்ஸ் நீங்கள் இனிஷியலாக எவ்வளோ பே பண்ணணும்னா 19,999. ஸோ மணிப்பால் அகாடமி ஆஃப் பிஎஃப்எஸ்ஐ அதோட கேம்பஸ் பெங்களூரில் இருக்குது. ஸோ அங்கே தான் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். 4th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஜாயினிங் ஜனா எஸ்எஃப்பி பேங்க். ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த 30 days கேம்பஸ் ட்ரைனிங். ஸோ இனிஷியலாக மணிப்பாலில் 30 days ட்ரைனிங் இருக்கும். அது முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக ஜனா பேங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அங்கே இன்டர்ன்ஷிப் இருக்கும். ஸோ அது ஒரு 2 months இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 2 months இன்டர்ன்ஷிப். ஸோ அந்த இன்டர்ன்ஷிப் டைப்லேயே உங்களுக்கு சேலரி நான் சொன்ன மாதிரி 20,000 per month இருக்கும் 2 monthsக்கு. ஆன் ஜாப் ட்ரைனிங். ஸோ உங்களுக்கு பேங்க்கோட அந்த எல்லாத்தையுமே உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. அட் திஸ் டைம் த கேண்டிடேட் வில் ஸ்டார்ட் ரிசீவிங் இன்டர்ன்ஷிப் ஸ்டைஃபண்ட் அண்ட் தென் சப்சிக்வெண்ட்லி சேலரி. ஸோ ஆஃப்டர் 2 monthsக்கு அப்புறம் உங்களுக்கு அப்படியே சேலரி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ட்ரைனிங் ஃபீ ரீஎம்பர்ஸ்மெண்ட். நீங்கள் ஜாயின் பண்ணுறப்பே உங்களுக்கு நீங்கள் பணம் கட்டியிருப்பீங்க, அதை ரீஎம்பர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது உங்களுக்கு சேலரி அண்ட் இன்டர்ன்ஷிப் மாதிரி ரிட்டர்ன் வந்துடும். ஸோ 2 years நீங்கள் பேங்க்கில் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் கட்டின எல்லா பணமும் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகிடும். ஃபாஸ்ட் ட்ராக் ப்ரொமோஷன்ஸ். உங்களோட பர்ஃபார்மன்ஸை வச்சு ஃபாஸ்ட்டாக ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும். ஸோ வித்தின் 18 months 1.5 yearsக்குள்ளே உங்களுக்கு ப்ரொமோஷன் இருக்கும். இன்டர்நேஷ்னல் ட்ரிப், பர்ஃபார்மன்ஸ் இன்சென்டிவ்ஸ். ஸோ டாப் 20 பர்ஃபார்மர்ஸ் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் சேல்ஸ் இன்சென்டிவ்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் சேலரியோட சேர்த்து. டாப்பில் இருக்க 10% பர்ஃபார்மர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சிஇஓ அல்லது எம்டி கிளப்பில் டேரெக்டாக உங்களுக்கு க்ரோம் பண்ணுவாங்க. கோர்ஸுக்கு உண்டான அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 99,000 ப்ளஸ் டேக்ஸ் இருக்குது, 18% டேக்ஸ். ஸோ 1 lakhக்கு கொஞ்சம் மேலே இருக்கும். ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு லோனும் பேங்க்லேருந்தே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் லோனை வாங்கிட்டு உங்கள் சேலரி கிடைக்கும் போது அதை நீங்கள் அப்படியே ரீபே பண்ணிக்கலாம். ரீஃபண்ட் ஸ்ட்ரக்சர் இங்கே போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 20% பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டிங் இன்டர்ன்ஷிப். ஸோ அந்த 3 months இன்டர்ன்ஷிப்லேயே உங்களுக்கு 20% அமௌண்ட் ரீஃபண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 12 months அதில் உங்களுக்கு 30% கவர் ஆயிரும் உங்கள் சேலரியில். அடுத்து மீதி இருக்க 12 monthsல பார்த்தீங்கன்னா ரிமைனிங் 50% ஸோ உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும். ஸோ ப்ராப்பராக நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா 2 yearsலேயே டோட்டல் நீங்கள் கட்டின பணத்தை ரிட்டர்ன் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக ஒர்க் பண்ணலாம்.
வேறு பேங்க்கில் ஜாயின் பண்ணலாம் இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு. ஸோ கேரியர் க்ரோத் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இனிஷியலாக வந்து எப்படி ஜாயின் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜராக தான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக உங்களுக்கு வந்து சேலரி இருக்கும். அப்புறம் மேனேஜர் லெவலுக்கு போகலாம். அதுக்கப்புறம் சீனியர் மேனேஜர், அசோசியேட் வைஸ் பிரசிடென்ட், இந்த மாதிரி ஒவ்வொன்றா வந்து உங்களுக்கு உங்களோட பர்ஃபார்மன்ஸை வச்சு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபாஸ்ட் ட்ராக்கில் உங்களுக்கு வந்து உங்களோட பர்ஃபார்மன்ஸை வச்சு ப்ரொமோஷன்ஸ் கிடச்சி டாப் லெவலில் போகலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஜனா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கை பற்றின டீட்டெயில்ஸ். ஸோ அவங்களோட எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, டோட்டலாக வந்து எவ்வளோ எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, எவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குது, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 281 டிஸ்ட்ரிக்ஸில் வந்து 24 ஸ்டேட்ஸில் வந்து பேங்க் இருக்குது, 278 பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த பேங்க்கை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்குது, படித்து பார்த்துக்கோங்க. ஸோ டாப்பில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உண்டான அந்த ஃபார்ம் இருக்குது. உங்களோட நேம், இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர், இந்த கேப்சா போட்டு ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும். ஸோ அதில் கேட்டிருக்க எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு, ஸோ இனிஷியலாக வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபீ இருக்கும், அதையும் நீங்கள் பே பண்ணணும். ஸோ ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு உள்ளே போய் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை செலக்ட் பண்ணி உங்களை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபீ இதெல்லாம் வந்து பே பண்ணி இந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு கால் பண்ணி மல்டிபிள் டெஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ இருக்கும். அதில் செலக்ட் ஆனோன்னே நீங்கள் வந்து ப்ரோக்ராம் ஃபீஸை வந்து பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ட்ரைனிங், அதுக்கப்புறம் வந்து இமீடியட்டாக வேலை கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.